சக மனிதர்கள் மீதான அன்பு என்பது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதன் மீதான ஒரு வெறுப்பு இருக்குது. நாம் என்றைக்கோ ஒரு நடந்த ஒரு விஷயத்தை, நமக்கு நேர்ந்த ஒரு விஷயத்தை நாம் சக மனிதர்களே இப்படி தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் இன்றளவும் இந்த உலகம் இப்படி இயங்கிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் எல்லோ மனிதர்களிடமும் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை தான் அதுக்கு மிக முக்கிய காரணமாக நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாரில் நீங்கள் போகும்போது செத்துடுவோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் சக மனிதன் உங்கள் கூட பழகி இப்போ இதுவரையிலையும் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தோம், இப்போ செத்துட்டான் அப்படின்னும் போது ஒரு வெறியில் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் களத்தில் இறங்குவீங்க. இது ஏனென்றால் இது எல்லாமே உங்கள் மைண்டில் அந்த கண நேரத்தில் முடிவு பண்ணி டக்குன்னு போகும். ஏன்னா சக மனிதனுக்கான அந்த பிரச்சனை உங்கள் மைண்டில் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் அங்கே புகுத்தின விஷயந்தான் உங்களுக்கு செயல்படுத்தப்படும். பாரில் அதுதான் மோஸ்ட்லி நடக்கும். சமீபத்தில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டானிக் கப்பல் தெரியும், 2500 பேரோடு அது பயணிச்சுது. பெரிய கப்பல், முழுகாத ஒரு கப்பல் முழுகுச்சு. மனித துயரங்களில், மனித வாழ்க்கை துயரங்களில் மிகப்பெரிய துயரமாக அதை பார்த்தாங்க. காரணம் என்னன்னா கடும் குளிர். அட்லாண்டிக் ஓஷனில் போகும்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. நண்பர்களே, ஊட்டி குளிரோ மணாலி குளிரோ அதன் பிறகு நீங்கள் என்ன சொல்கிறது காஷ்மீர் குளிரோ இதெல்லாம் ஒரு குளிரே அல்ல. யூகே குளிர்னு இருக்குல்ல, யூரோப்பியன் குளிர், அட்லாண்டிக் குளிர், இந்த குளிர் உங்களால் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. அனுபவித்தவன்ற முறையில் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, என்னவோ மைனஸ் இது டிகிரி 10 டிகிரின்னு சொல்லி நம்ம ஒரு ஓவர் கோட் போட்டு தான் போவீங்க. ஆனால் வெளியில் போய் நீங்கள் கையில் க்ளவுஸ் போடலாம்னு வச்சுக்கலாம், மறுத்துரும் கை. நீங்கள் டிசைடே பண்ண முடியாது. யூகே குளிரை நீங்கள் டிசைடே பண்ண முடியாது. அவன் சொல்லுவான் 5 டிகிரின்னு, ஆனால் ஃபீல் லைக் -5ன்னுவான். இந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்படியான ஒரு குளிரில் என்ன அந்த கப்பல் முழுகுது. மனித ஈரம், மனிதர்களுடைய காதல், மனிதத்தன்மை இதெல்லாம் பற்றி பேசும்போது சமீபத்தில் ஒரு செய்தியை நான் படித்தேன். டைட்டானிக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரம்மாண்டமான ஒரு கப்பல். 2500க்கு மேற்பட்டவர்கள் அதில் பயணித்தாங்க. அதில் க்ரூ மெம்பர்ஸ், அதாவது 1500 பேர்கிட்ட இறந்து போனார்கள். மிகப்பெரிய அளவில் இறந்து போனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா க்ரூ மெம்பர்ஸ் மட்டுமே டைட்டானிக்கில் பார்த்தீங்கன்னா 900 பேர், அப்ராக்சிமேட்லி 900 பேர்கிட்ட க்ரூ மெம்பர்ஸாக இருந்தாங்க. அந்த 1500 பேசஞ்சருக்கு க்ரூ மெம்பர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 900 பேர்கிட்ட இருந்தாங்க. ரைட். இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ டைட்டானிக் கப்பல் முழுகுது, என்ன பண்ணுவீங்க? எவன் எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்னடா மயிறு அப்படின்ட்டு நம்ம தப்பிக்கிற விஷயத்தை தான் பார்ப்போம். ஏன்னா கப்பல் முழுகுது, நான் உயிர் பிழைச்சாகணும். ஓகே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, டைட்டானிக் கப்பல் கடைசியாக மூழ்கும் வரை விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. இந்த விளக்குகள் எரிவதற்கு மிக முக்கிய காரணம், கீழே கப்பலுடைய அடித்தளத்தில் பாய்லர்ஸில் நிலக்கரியை போட்டு மின்சாரத்தை உருவாக்கி என்ன அந்த க்ரூ மெம்பர்ஸ் தன் உயிரை துச்சமென மதித்து டைட்டானிக் கப்பல் உடைந்து மூழ்கும் வரை விளக்கு இருந்தது. உடையிறப்ப தான் கரண்ட் போகும். நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த க்ரூ மெம்பர்ஸ் எதை பற்றியுமே கவலைப்படலை. அப்போ அந்த இடத்துல என்ன பேசியிருப்பாங்க? நம்மளை நம்பி வந்தவங்க என்ன, நாம் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நாம் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நம்ம பண்ணணும். ரொம்ப இரிட்டேட்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த க்ரூ மெம்பர்ஸினுடைய உயிர் தியாகத்தினால் கடைசி வரை டைட்டானிக் கப்பலில் மின் விளக்குகள் எரிந்து கொண்டு இருந்தது. இந்த க்ரூ மெம்பர்ஸ் 900 பேரில் 688 பேர் இறந்து போனாங்க. இப்போ மனுஷத்தன்மைன்றது இருக்கா இல்லையா? ரைட். ஸோ இது ஒரு விஷயம். இப்போ இந்த க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னும் போது நான் இப்போ புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் படத்தை பற்றி நான் சொல்லி ஆனால் அதில் டிரைவர் அடுத்தது அந்த கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு டிரைவர் என்ன சொல்லணும்னா, நான் சடன் பிரேக் அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு. நான் சடன் பிரேக் அடித்ததுக்கு மன்னிச்சுக்காங்க. ஒரு இக்கட்டான சூழல். படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு கூட இதுக்கப்புறம் நீங்கள் தொடருங்க. இக்கட்டான ஒரு சூழல். ஏன்னா சில விஷயங்களை பேசணும் போது ஸ்பாயிலர் சொல்லி தான் ஆகணும். இக்கட்டான சூழல். அதில் என்னன்னா ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன். அந்த ட்ரெயினை நிற்கணும்னா என்னை சாவடிக்கணும் ஒரு பொண்ணு சொல்லுது, இளம் பெண். இந்த ட்ரெயின் நின்றுணும் அப்படின்னா என்னை சாவடிச்சா தான் அந்த ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது அந்த கேரக்டர் அவனை சாவடிக்காது. யாருமே அவனை, அந்த குழந்தைய, அந்த பொண்ணை சாவடிங்கன்னு எல்லாரும் சொல்லும்போது கூட ஒருத்தன் சாவடிக்க மாட்டான். அந்த கேரக்டர் டக்காஷி கேரக்டர் சாவடிக்காது. இதே படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் சீன் வரும். அப்போ அந்த பொண்ணு, அதாவது ஒரு படம் என்பது பாடம் கற்பிக்க வேண்டிய படம். ஒரு படம் என்பது அதன் மூலமாக ஏதாவது ஒரு கற்பிதங்களை, கற்றுக்கிற விஷயங்களை நம்ம கற்றுக்கணும்.
இந்த படத்தில் என்னன்னா, கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு என்ன செய்யும், சக மனிதர்கள் மீதான வெறுப்பின் காரணமாக தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கும். அப்போ அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார், நீ வந்து இன்னும் சக மனிதர்களை வந்து வெறுக்கிறதுக்கு நீ இந்த விஷயத்த பண்ண, சக மனிதர்கள் மீதான வன்முறையை நீ ஏவன. ஆனால் பாரு, நீங்கள் கேட்ட தொகைன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும், 100 மில்லியன் எண் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த 100 மில்லியன் எண்ணை ஜப்பானில் இருக்கிற அத்தனை பேருமே அனுப்பிச்சிருக்காங்க இவ்வளோ பேரையும் காப்பாற்றணுன்றதுக்காக. 100 மில்லியன் எண்ணுன்றது மிகப்பெரிய தொகை. நீங்கள் யார் எவருன்னெலாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சக மனிதன் வந்து ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கான் அப்படின்றதுக்காக பணத்தை அனுப்பிச்சு உங்களை காப்பாற்ற நினச்சிருக்கான் பற்றியா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீ சக மனிதர்கள் மீதான வெறுப்புக்காக இதை செய்கிற, ஆனால் இதே மனிதர்கள் தான், நீங்கள் வந்து சக மனிதர்கள் வந்து வெறுப்பில் தான் இருக்காங்க, அவங்ககிட்ட அன்பே இல்லைன்னு நீ நினைக்கிற. ஆனால் பாரு, அன்பு செய்கிறதுக்கு இவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இதை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த படம் முடியும். நண்பர்களே, அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த டைட்டானிக் க்ரூ மெம்பர்ஸ் 688 பேர் தன்னுடைய உயிரை கொடுத்து நான் என்னை நம்பி வந்திருக்காங்க. இந்த க்ரூ வந்து அவங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கும் அப்படின்ற அந்த உணர்ச்சி பெருக்கல. நான் வார் டெத்தை கூட அதுக்கு தான் கம்பேர் பண்ணுறேன். என் நாடு எனக்காக நான் நிற்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த உணர்ச்சி பெறும் அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் அங்கே சொல்லக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த திரைப்படத்துலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயமும் இதுதான். அது புல்லட் ட்ரெயினாக இருக்கட்டும், டைட்டானிக் சம்பவங்களாக இருக்கட்டும், இதை கோர்வையாக இது சொல்லும்பொழுது இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்காக தான் இந்த உண்மை சம்பவங்களையும் சேர்த்து சொன்னேன். அதனால தான் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் படம் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கின்றது அப்படின்னு தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். வேறு என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் குழுவில் வாட்ஸ்அப் குழுவில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு எப்போ சொல்லுங்கள் நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.